வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஆரம்ப காலங்களில் மொபைல் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக் கேம் விளையாடுவோம். அதை விட்டிங்கன்னா கேமிங்க்கு அவ்வளோவா முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. பட் இன்றைய காலகட்டத்தில் கேமராக்கு அடுத்ததா கேமிங்க்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமா இருக்கு. அதுவும் இன்னைக்கு வர ஸ்மார்ட் போன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பல பேர் வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டரை விட இன்னைக்கு அவங்க கையில் இருக்கிற மொபைல் ஃபோன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. ரேசர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கேமிங்காக ஒரு தனியாக ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. இது வந்து ஒரு புரட்சிகரமான விஷயமா இருந்துச்சு. கேமிங்க்கு இது வரைக்கும் யாரும் தனியாக பிரத்யேகமாக ஒரு ஸ்மார்ட் போன் பண்ணதே கிடையாது. இந்த ரேசர் வந்து ஒரு முதல் கேமிங் ஸ்மார்ட் போனா இருந்துச்சு. ஆனா அதை தொடர்ந்து பல கம்பெனிஸ் வந்து கேமிங் ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏசுஸ்ல இருந்து ROG போன் வந்துச்சு. அப்புறம் இப்போ Xiaomiல இருந்து Blackshark அப்படிங்கிற ஒரு மொபைல் போன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என் கையில இருக்கிற இந்த Xiaomi Blackshark மொபைல் போன் இந்தியால அவைலபிள் கிடையாது. இந்தியால என்னைக்கு அவைலபிளா இருக்கும், இன்ஃபேக்ட் இந்தியால அவைலபிளாவே இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனா எனக்கு இந்த மொபைல் போனை பத்தி தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த Blackshark கேமிங் மொபைல் போனுடைய ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா 5.99 இன்ச் 2160 by 1080p ரெசல்யூஷன் கொண்ட இந்த டிஸ்பிளே பாத்தீங்கன்னா 60 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டது. ஸோ கேமிங்ல வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஸ்கிரீனுடைய ரெஃப்ரெஷ் ரேட். ROG ரேசர் ஃபோன் இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான ரெஃப்ரெஷ் ரேட்ல இருந்துச்சு. ஆனால் இப்போ Blacksharkல பார்த்தீங்கன்னா 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. சராசரியா உங்க மொபைல் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா 30 கிட்ட தான் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும். இந்த டிஸ்பிளே 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல 2.5D கர்வ் கிளாஸ் கொண்டது. அடுத்து கேமிங்காக பிரத்யேகமாக இவங்க பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 845 வந்து பிரத்யேகமாக கேமிங்காகவே டியூன் பண்ணது மட்டும் இல்லாமல் லிக்விட் கூலிங் டெக்னாலஜி மூலமா இந்த மொபைல் போன் ஹீட் ஆனா ப்ராசஸரை தாக்காம அந்த ஹீட்டை வெளியே டிசிபேட் பண்ற மாதிரி நம்ம ஏற்கனவே போக்கோ F1 மொபைல் போன்ல பார்த்த அதே டெக்னாலஜி இந்த மொபைல் போன்ல இருக்கு. 64GB இல்லாட்டி 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியன்ட்ல வர இந்த மொபைல் போன்ல மைக்ரோ SD கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது. 4000 mAh பேட்டரி இருக்கு. டூயல் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல ஒரு ஸ்பீக்கர், இன்னொரு ஸ்பீக்கர், டாப்ல இருக்கிற இயர் பீஸ். சைடுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விட்ச் இருக்கு. இந்த ஸ்விட்ச் பாத்தீங்கன்னா ஷார்க் ஜோன் அப்படின்னு கேமிங் ஜோனுக்கு உள்ள போயிடுது. அதை பத்தி உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். மொபைல் ஃபோனோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மான மொபைல் ஃபோன் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 9.5 mm திக்னஸ் இருக்கு. 198 கிராம்ஸ். ஆனால் ஃபிளாட்டான டிசைன் பார்க்கறதுக்கு இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு வித்தியாசமான டிசைன் சொல்லலாம். ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான டிவைஸ் கையில் பிடிச்சி யூஸ் பண்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டிவைஸோடைய ஒரு கேஸ் கொடுப்பாங்க. ஆக்சுவலி இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா பம்பர்னு சொல்லலாம். இந்த கேஸோட சேர்த்து ஒரு கண்ட்ரோலர் நீங்க எக்ஸ்ட்ரா வாங்கிக்கணும். இந்த கண்ட்ரோலர் வந்து இந்த கேஸ் இருந்தா தான் இந்த மொபைல் போன்ல சேரும். மொபைல் போனுடைய பாடி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி தான். பட் பார்க்கறதுக்கு மெட்டல் பாடி மாதிரி லுக் இருக்கு. ஆனா இருந்தாலுமே ஹை குவாலிட்டி பாலிகார்பனேட் யூஸ் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டர்டியான மொபைல் போன். அதோட முக்கியமான விஷயம் இந்த கேமிங் கண்ட்ரோலர் ப்ளூடூத் மூலமா இந்த மொபைல் போன்ல அட்டாச் ஆயிக்கும். ஸோ இதை நீங்க மொபைல் போன்ல பொருத்தியும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல தனியா வச்சு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைட் மட்டும் தான் கண்ட்ரோலர் கொடுத்திருக்காங்க. இந்த கேமிங் கண்ட்ரோலர் வச்சு விளையாடுறப்போ அந்த கேம்ஸ்ல இருக்க நுணுக்கமான கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் அதை தவிர்த்து இந்த மொபைல் போனோட டிஸ்பிளே வரைக்கும் பாத்தீங்கன்னா 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறனால நீங்க விளையாடுற ஹை எண்ட் கேம்ஸா இருந்தாலுமே ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. ஃப்ரேம் டிராப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இடமே இல்லை. கேமிங் பீரியடுக்காகவே பண்ண மொபைல் போன் இந்த Xiaomi Blackshark. பட் இருந்தாலும் கேமராவும் ஓரளவுக்கு நல்லா பண்ணுங்கிறதுக்காக பின்னாடி வந்து 20 மெகா பிக்சல் பிளஸ் 12 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்திருக்காங்க. முன்னாடி ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து 20 மெகா பிக்சல் கேமரா இருக்கு. இந்த மொபைல் போன்ல Android 8.1 ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு மேல Xiaomi மொபைல் போன்ல யூசுவலா MI UI இருக்கும். ஆனா இந்த Blackshark மொபைல் போன்ல Joy UI அப்படின்னு ஒரு UI கொடுத்திருக்காங்க. கேமிங்காகவே பிரத்யேகமா பண்ண இந்த Xiaomi Blackshark மொபைல் போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மொபைல் போன் இந்தியாவுக்கு வந்தா எந்த விலையில வந்தா இந்த மொபைல் போன் மார்க்கெட்ல ஹிட் ஆகும்? உங்களுடைய எண்ணங்கள் என்ன? கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த மொபைல் போன் பத்தின உங்களுடைய வேற கருத்துக்களையும் ஷேர் பண்ணிக்கங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.